இருக்கணும். அது வந்து அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ மாவட்ட பொறுப்பாளரையும் நம்ம தள்ள முடியல. சங்கத்தில் அங்கே ஒரு அடி நடக்கு. அப்போ அந்த இவரை குடியா மாநிலத்தில் இவரை வந்து ஒரு செயற்குழுலையோ ஒரு பொதுக்குழுலையோ கொடு அப்படின்னு அவரை பரிந்துரைத்தால் அந்த மாநில சங்கத்தில் பொறுப்பில் நியமிக்கப்படுவார். இதுல ஏதாவது மாற்று கருத்து? 10 மீட்டர், அதாவது 10 மீட்டர் உயருக்கு பதிலாக 15 மீட்டர் கொடுக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 12 மீட்டர் போட்டால் நான் 20 ரூபா வாங்குவேன், கம்பெனி 12 ரூபா தான் வாங்க சொல்லுவோம். அந்த 20 மீட்டருக்கு நான் சுற்றி லைன் அடிச்சு கொடுக்கணும். கம்பெனி என்ன சொல்லுவோம், நான் தான் உனக்கு பின்னு தரேன்டா நீ அடிச்சு கொடுன்னு சொல்லுவோம். நான் அந்த பின்னு அடிச்சு கொடுக்குறது நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அப்போ அங்கே ஒரு பிரச்சனை. ஆமாம், அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சில விஷயங்கள நம்ம துணை பொருளாளர்லாம் சில விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் அந்த வீட்டுக்காரன் வீடு போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள போயிடலாமான்னு தோணும். சில விஷயங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா சில விஷயங்களை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கு. அப்போ அந்த இதை வந்து நம்ம பரிந்துரைக்கோம். அதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர் ஆகிய எங்களை நலவாரியத்தில் இணைப்பதற்கான தீர்மானமும் ஒருமனதாக நீட்டப்பட்டது. இதுல வேற ஏதாவது தீர்மானம் ஏற்றணும்னா சொல்லுங்க. அண்ணா ஹரியண்ணா, சரவணண்ணா, இதுல ஏதாவது ஏற்றணுமா? இப்போ வந்து 300 ரூபா வந்து நம்ம இன்சூரன்ஸ் கட்டணும்னு சொன்னோம். அதில் ஏதாவது மாடுலேஷன் பண்ணி ஏதாவது உள்ளே சேர்க்கலாமா? இன்சூரன்ஸ் பண்ணிடுவா. மினிமம் அமௌண்ட்டாக போட்டிங்கன்னா சிரமம் பார்க்காம போட்டுக்கலாம். எக்ஸஸாக போகும்போது அதுவே மலைக்கிறதா மினிமம் அமௌண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 300 ரூபா. ஓகே, 300. அதெல்லாம் கைத்திட்டாங்க, பதிச்சிட்டாங்க. ஓகே தானே? ஆமாம், இல்லை எல்லாம் கை தூங்கினதான். நீங்கள் சொல்லிடுங்க, மினிமம் அமௌண்ட்டு 1 வருஷத்துக்கு வாங்குறது ஓகே தான். தீர்மானத்தின்படி 300 ரூபாய் இன்சூரன்ஸாக தீர்மானம் ஏற்றப்பட்டது. நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர்களின் முடிவின்படி அவர்களுடைய பொறுத்திருக்கிற பொறுத்து அதை தற்காலிகமாக நிறுத்தவில்லை, ஆய்வு செய்து தொடரப்படும். ஆய்வு செய்து தொடரப்படும். வேற ஏதாவது எழுதணுமா? சொல்லியாச்சு. டெக்னீஷியன் கம்பல்சரி ஐடி கார்டு போடுங்க. ஒருவேளை அடுத்து பேச முடியாது. ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் போட்டு அவன் என்னடைய உன் சங்கத்துல இருக்காங்க ஐடி கார்டு காமிச்சா ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதையும் இது பண்ணுங்க. ஐடி கார்டு தொலைந்தால் தலைமைக்கு உடனடியாக பதிலளிக்கவும். தலைமைக்கு ரெஸ்மனு போடுறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஆடிட்டர் நம்ம வக்கீல் வந்து ஏஎஸ்எம்கிட்ட பேசினார். அப்போ ஏஎஸ்எம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறது வந்து கம்பெனியோட பொறுப்பு கிடையாது, உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரோட பொறுப்பு. அவன் வந்து 100 ரூபா தாரான் 150 ரூபா தாராங்கிறது வந்து கம்பெனி எந்த வகையிலையும் இது பண்ணாது. அந்த கம்பெனி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன கொடுக்குமோ அந்த இதை நான் உங்களுக்கு தாரேன். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்கள் கேட்கறதும் கேட்காததும் அது உங்களுடைய விருப்பம். அதனால டிஸ்ட்ரிபியூட்டரை கம்பெனி எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. அதை ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் நீ என்னதான் கொடுப்பேன், நான் அவனுக்கு கொடுக்குறேன் 325 ரூபா, அவனுக்கு டார்கெட்டுக்கு நான் ஒரு இதுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் வந்து 125 ரூபா கொடுக்கேன். அது போக கம்பெனி வந்து யாரையுமே வந்து ஃப்ரீலான்ஸராக வைக்க சொல்லலை, டிஸ்ட்ரிபியூட்டரை வேலையாளாக தான் வைக்க சொல்லியிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் வேலையாளாக வச்சால் நீங்கள் தொடரலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்விக்குறி வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மேலேயே நம்ம வந்து ஒரு இதை பண்ண போகிறோம். ஆனால் அதை இப்போ நம்மளால் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டரால் நம்ம வந்து பாதிக்கப்படுவோம். ஆனால் நான் என்ன அன்னைக்கு வந்து இதை பேசினாங்க, ரிட்டு போடணும்னு சொன்னால் 1000க்கு கையில் பைசா வாங்கன்னு சொன்ன அந்த விஷயத்த சொன்னேன். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம உள்ளே கொண்டு வரோம். என்னோட சங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எனக்கு நீ இவ்வளோ கொடுத்து தான் ஆகணும், டிமாண்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு பிரச்சனை வரும். அப்படி ஒரு பிரச்சனை வரும்போதும் நம்ம அதுக்கு வந்து சளைக்காம நிற்கணும். டிஸ்ட்ரிபியூட்டரையும் பகிச்சிடக்கூடாது. ஏன்னா அவன் வேலை அதாவது வந்து ஒரே கல்லில் நம்ம 2 மாங்க அடிக்கணும். ரிக்வஸ்டாக கேட்டு நம்ம இதை பண்ணுவோம். அதை வந்து நான் வந்து இந்த தீர்மானத்தில் எழுதல, அதை ரிட்ட போட்டுட்டு நம்ம அடுத்த மீட்டிங்கில் நம்ம அதை இது பண்ணிக்கிடுவோம். அது ஒரு இது இருக்குது. இப்போ எனக்கு வந்து
ஓப்பனாக சொல்லக்குன்னு இருக்குது. ஏன் உள்ளூர் டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட தந்தது கிடையாது, ஒரு பாக்ஸ் கூட தந்தது கிடையாது. நான் 4 வருஷமாட்டு வெளியில் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சங்கத்தில் உள்ளவங்களும் வெளியில் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ரியல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கேட்டிங்கன்னா, என் கம்பெனியில் கேட்டிங்கன்னா, ராஜனண்ட போனால் எல்லாமே தருவான், பாக்ஸ் தருவான், எதுனாலும் தருவான், எப்போ வேணாலும் போய் வாங்கிக்கலாம்மா. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்மளை விட்டு விலையை தான் இருப்பார். அதில் எந்த வேலை 100 ரூபாய்க்கு போவான், நான் அதை பற்றி கண்டுக்கிடவே மாட்டேன். இப்போ 100 ரூபாய்க்கு போ, மறுபடியும் நீ வந்து எனக்கு வந்து சர்வீஸுக்கு வந்து நான் தான் பார்த்து கொடுக்கணும் அந்த ஆளுக்கு. அப்போ நான் 250 ரூபா வாங்கிடுவேன். இதுதான் என் பாலிசி. நான் 250 ரூபாய்க்கு குறைஞ்சி யாருக்கும் போகிறது கிடையாது. ரீபீட்டிங்கன்னா 500 ரூபா தான். ஏன்னா 300 ரூபாய்க்கு எனக்கு போக முடியும் அப்படின்னா தாராளமாக போய்க்க மாட்டேன். இப்படி போய் அப்படி போனால் தான் அதான் பாதை. இதுதான் என் பாலிசி. இப்படி தான் இருக்கணும். நமக்கு தொழிலுக்கு நம்ம இருக்கணும். என் தொழிலுக்கு நான் தான் நிர்ணயிக்கணும், இன்னொருத்தர் நிர்ணயிக்கக்கூடாது. இப்போ அண்ணன் சொன்னாங்க, காமராஜன் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து விசிட்டர் சார்ஜ் தான் போட்டிருக்கீங்க, இன்ஸ்டாலேஷனுக்கு இவ்வளோ போடுங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம போட முடியாது. ஏன்னா நான் இன்ஸ்டாலேஷனுக்கு இவ்வளோ போட்டேன்னா அங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு அடி வரும். எனக்கு விசிட்டர் சார்ஜ், கம்பெனியை விசிட்டர் சார்ஜ்னு தான் சொல்லுது, இன்ஸ்டாலேஷனுக்கு சொல்லலை. விசிட்டர் சார்ஜுக்கு எனக்கு 250 ரூபா. இதில் எத்தனை பேர்கிட்ட அந்த லிஸ்ட்டு இருக்குன்னு தெரியாது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, 24/7 வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது டவுட்டு இருந்தால் அடுத்த மீட்டிங்லேயோ இல்லை உங்கள் மாவட்ட மீட்டிங்கில் இதை திருத்தம்னு நீங்கள் போட்டால் அதை நான் திருத்திக்கிடுவேன். ஏன்னா அது வந்து என்னோட மாநில மீட்டிங்லேயும் மாவட்ட மீட்டிங்லேயும் அது வந்து பார்த்தது. அந்த தீர்மானத்தில் ஏதாவது அதில் இதுதான் எழுதியிருக்கோம். அதில் என்ன எழுதியிருக்கோம் யார்ட்டாச்சும் இருக்கா? அதில் என்ன எழுதியிருக்கோன்னா அதில் ஒருவேளை சொல்லிடுறேன். அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் அதையும் சொல்லிடுங்க. நம்ம இப்போ வந்து மாற்றிக்கிடலாம். இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம 200 ரூபா தான் கொடுப்பாங்க. அவரே செக் பண்ணியா தான் கரெக்ட். அதை நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம அதை வந்து விசிட்டர் சார்ஜ் மாற்றுவோம். நீங்க அப்படி யோசிக்காதீங்க. ரெண்டுமே ஒரே டைமிங் தான் ஆகும். எல்லாம் ஒரே அமௌண்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இருக்காது. கஸ்டமர் நான் என்ன செய்ய தெரியுமா? நான் வந்து முன்னாடி வந்து 35 கிலோமீட்டர் போவேன், இப்போ 15 கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டேன். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூப்பிட்டு உடனே கூட மகா பார்த்து கொடுத்துட்றாங்க. நீங்க மாத்திடுங்க. 110 ரூபாய்க்கு எல்எம்பி வாங்கி நல்லா கேட்டுக்கோங்க. 110 ரூபாய்க்கு எல்எம்பி வாங்கி 200 ரூபாய்க்கு விற்று விசிட்டிங் சார்ஜ் 150 ரூபா நம்ம வாங்குறோம். அப்போ நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கறது இல்லை. பேசிக்கிறோம், அதை பேசுவோம். ஏன்னா எழுதிட்டே போவோம், மணி ஆயிடுச்சு. காலை போட்டு ஆனால் இதில் வந்து சொல்லுங்க. ஃபிட்டிங் போகிறோம்ல, இதை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரை சார்ந்து இருக்கலாம், இல்லை ரீட்டைலர் சார்ந்து கூட வேலை பார்க்கலாம். நீங்கள் போகிற ரேட்டுக்கு அடுத்த ஆளை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் போங்க, அது உங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், அது நீங்கள் போய் மாட்டிங்க. ஆனால் இன்னொருத்தரை நான் இவ்வளோக்கு போகிறேன் உங்களோட கம்பேர் பண்ணி அது இன்னொரு ஆளை கெடுத்துறாங்க. ஒன்று நான் சொல்கிறேன், நான் ஃபிட்டிங் ஒருத்தருக்கு போனேன், நான் 300 ரூபா சொன்னேன். நான் 300 ரூபா ஒருத்தருக்கு சொன்னேன் ஃபிட்டிங்கு. என் முன்னாடியே கால் போனேன், என்கிட்ட ஒரு அடிமை இருக்கான், 150 ரூபா கூட வந்து மாட்டி விட்டு போயிடுவான் அப்படின்னாங்க. என் கால் கூட சொல்றேன். எப்படி வருதுன்னா 12 கிலோமீட்டர் வரைக்கும் கம்மியா வாங்கினா நீங்க கம்மியா இந்த பிரைஸ் லிஸ்ட் சொல்றாரு பார்த்து. 12 கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ் விசிட் 250 ரூபா. இல்லை அதான் சொல்லிட்டு இருக்கப்பா. ரீலொகேஷன் 450 ரூபா. சேம் பிரைஸில் கலத்தி மாட்டேன், சேம் ஹவுஸ். இன்னொரு இடத்துக்கு போட்டு போனால் 550 ரூபா வாங்க சொல்லியிருக்கோம். எல்என்பிஎஃப் வந்து 275 ரூபா வாங்க சொல்லியிருக்கோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? இதுதான் மெயின். நீங்கள் வந்திருக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு, கஸ்டமர் சர்வீஸ் பண்ணல. நீங்கள் எவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறீங்களோ இதில் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் போய் திரும்பி கீழே போயிடக்கூடாது. 650 ரூபாய்க்கு இது 250 ரூபா அடாப்டர். HDMI கேபிள் 150 ரூபா. நமக்கு கிடைக்கிறது ஃப்ரீ தான். இதுக்கு 150 ரூபாய்க்கு 100 ரூபா சர்வீஸ் சார்ஜ் நம்ம வாங்குதோம் மாற்றி விடுறதுக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமரை வந்து நம்ம இது பண்ணுறது தான். அடுத்தால RF கனெக்டர் வந்து நமக்கு வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்காரு நம்ம அப்துல்லா, நம்ம 25 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கும். இதெல்லாம் வந்து நம்ம பாருங்கள். அடுத்தால வந்து டிவி மாட்டுறதுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு 10 ரூபா, மினிமம் வந்து 350 ரூபா வாங்குதோம். ஒரு அளவுக்கு கொடுத்துட்றாங்க. 3 ரூபான்றது அசால்ட்டாக கொடுத்துருவாங்க. எக்ஸசைஸ்னா அது அவங்களோட பொறுப்பு. இதோட இங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. கேபிளை கேபிளை சுற்றி அடிக்க சொல்லுவான். 4 ஓட்டங்க போட சொல்லுவான். 50 ரூபா அடிஷனலாக கொடுக்கணும், கேட்கணும். டிடிஹெச் மாற்றுறதை வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னா காசை கேட்டு வாங்க. அதாவது வந்து
அதாவது வந்து ரூட் அடிக்க சொல்லுவான், எக்ஸ்ட்ரா 4 ஓட்டை போட சொல்லுவான். நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. அண்ணே 50 ரூபா ஓட்டா மட்டும் அடிச்சு கொடுத்துருக்கீங்க. அதான் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்க காசு 50 ரூபா ஆகும்னே அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ணே 50 ரூபா இதுக்கு ஆகணுமாண்ணா? அண்ணே பிட்டு இல்லைண்ணே, இந்த பெரிய பிட்டு வச்சு அடிச்சா வீட்டுக்காரங்க காலி பண்ண சொல்லிடுவான். ஏன்டா இருக்குது 10 நம்பர் பிட்டு தான் இருக்கு, அதனால ஏன்டா அதை பண்ண முடியாதுண்ணே அப்படின்னு. ஏதோ ஒரு சாக்கு சொல்லிடணும். இல்ல அப்படின்னா இப்படிதானே என்ன பண்ண முடியும்? ஆமா இல்லைண்ணே எடுத்தோம்ண்ணே, அவ்வளவுதான். அதே இது எக்ஸ்ட்ரா அடுத்த நீங்க காசு போய் வாங்கிருங்க, அவ்வளவுதான். மேலும் மறைக்கப்பட்ட குழாயினுள் கேபிள் போடுவது டெக்னீசியனுக்கு ஏற்படும் விளைவுகளுக்கு வீட்டு உரிமையாளரே பொறுப்பு. இதையே நம்ம இதை வந்து நம்ம லெட்டர் பேர்ல அடிச்சு நம்ம வந்து எங்களுடைய எங்க கொடுத்துருக்கோம், நம்ம கலெக்டரேட் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு விஷயத்த சொல்லுதேன், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, என்னோட சங்கத்தில் நான் எஸ்பிட்டையும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். ஒருவேளை என் சங்கத்துக்கு இது டெக்னீஷியன் போகிற இன்ஸ்டாலரால் ஃப்ரீலான்சரால் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னோட சங்கம் பொறுப்பேற்காது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என் சங்கத்தில் உள்ளவனை கூப்பிட்டு வேலை பார்த்து அதில் ஏதாவது பிரச்சனைனா நான் ஏற்றுக்கிடுவேன். அவன் போயிட்டு களவாண்டு போயிட்டான், புள்ளைய கூப்பிட்டு போயிட்டான், கிண்டல் அடிச்சிட்டான்னா என் சங்கம் ஏற்றுக்கிடாது. எஸ்பி ஆஃபீஸில் என்னோட கம்ப்ளைண்ட் இருக்குது, என் சங்கத்தோட கம்ப்ளைண்ட் இருக்குது. இதை எல்லாரும் நீங்கள் கரெக்டாக அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து என்னோட சங்கத்தில் வந்து அடிபட்டு நம்ம மாதிரி எல்லாரும் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்கணும். சம்பாதிச்சேன். தலைவர் காட்டுவாரு, தலைவர் அவர் வீட்டை